நான் இப்போ திருப்பூரில் இருக்கிறேங்க. கோயம்புத்தூரில் வந்து ஒரு 12 வருஷம் இருந்தோம். அங்கே பிஸ்னஸில் லாஸ் ஆகிடுச்சு ஹோட்டல் வச்சு. அதனால் திருப்பூர் வந்துவிட்டோம். அங்கே ஒன்றும் இல்லை, வேலை இல்லை நமக்கு. அங்கே வந்து காம்பவுண்ட் வீட்டில் இருக்கையில் சாம்பார் வந்து எல்லோரும் வந்து செஞ்சு சாப்பிடுவாங்க. ஒரு நாள் ஒருத்தவங்கள்ட்ட சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கையில் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேங்க. அவ்வளோ டேஸ்ட்டு, பயங்கர டேஸ்ட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் போடுவேன். சாம்பார் பொடி போட மாட்டேன், எனக்கு பிடிக்காதுங்க. அது சாம்பார் தூள் வந்து பொங்கல் சாம்பார், இட்லி சாம்பார் இதுக்கு மட்டும் தான் போடுவேன். ஆனால் வந்து சாப்பாடு சாம்பாருக்கு போட்டால் என்னால் சாப்பிட முடியாது. இதே சாம்பாரை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த சாப்பாடு இந்த 5த்துக்குமே சாப்பிட்லாம். பொங்கல் சாம்பாரை சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட முடியாது. அரிசி தண்ணி ஊற்றுவேன், 2வது தண்ணி. காய்கறியை போட்டு வெந்தோடனே புளி கரைச்சி ஊற்றி, பருப்பு கடைஞ்சி ஊற்றி தாளித்து இறக்கிடுவேங்க. அவ்வளோதான் என்னோடய சாம்பார். கொஞ்சம் சுமாராகவும் இருக்கும், சில சமயம் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி புதுமையாக வச்சாலுமே வரமாட்டேங்குது எனக்கு சாம்பார். எங்கள் ஊர் தஞ்சாவூர் திருவையாறுங்க. திருவையாறு ஆற்று தண்ணியாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில, சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன். பலாக்கொட்டை, கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் போட்டு சாம்பார் தூள்லாம் போட மாட்டாங்க. இப்போ நான் செய்கிற மாதிரி செய்வாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் சாப்பிடவே முடியல, வாயில் வச்சாலே பிடிக்க மாட்டேங்குது சாம்பார், என்னன்னே தெரில. கத்திரிக்காய் வந்து இந்த தண்ணி கொதித்த உடனே தான் போடணும். சாம்பார் தாங்க வச்சு வாழைக்காய் வறுத்து சாப்பாடு செய்ய போகிறேன். எல்லாம் முடிஞ்ச பிறகு அப்புறம் பார்க்கலாங்க.